அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1015. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 84. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மை வெளிப்பட்டு விட்டது. அவர்கள் செய்து கொண்டிருந்த சூனியங்கள் யாவும் வீணாகிவிட்டன. அங்கே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இன்னும் அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகவும் திரும்பினர். பெருமையோடு வந்தவர்கள், பொருளாசை கொண்டு வந்தவர்கள், பக்கபலமாக நமக்கு பிராவன் இருக்கிறான் என்ற அந்த பாதுகாப்போடு வந்தவர்கள், பெரும்பாலாக வந்தவர்கள் இருவரிடம் தோற்று போய் சிறுமை அடைந்தார்கள். சிறுமை அடைந்த மாத்திரத்திலே அவர்கள் ஒரு உண்மை சத்தியத்தை விளங்கிக் கொண்டார்கள். சூனியக்காரர்கள் என்றால் நம்மை வெல்ல எவரும் கிடையாது. ஆனால் இவர்கள் சூனியக்காரர்களாக இருக்க முடியாது. அப்படி சூனியக்காரர்களாக அவர்கள் இருந்திருந்தால் நாம் தான் வெற்றி பெற்றிருப்போம். ஆகவே இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மார்க்கம், அந்த இஸ்லாம் உண்மையானது, சத்தியமானது, அதை நாம் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று அந்த சூனியக்காரர்கள் அப்படியே சஜிதாவில் விழுந்ததாக அல்லாஹ் கூறுகிறார். وَأُلْقِيَ السَّحَرَةُ سَاجِدِينَ قَالُوا آمَنَّا بِرَبِّ الْعَالَمِينَ رَبِّ موسى وهارون. அன்றையும் அந்த சூனியக்காரர்கள் சிரமடைந்தார்கள், சஜிதாவில் விழுந்தார்கள். அகிலத்தாரின் இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினார்கள். அவனே மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனாவான் என்றும் கூறினார்கள். உடனே பிராவுன் என்ன செய்கிறான்? சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்று. பிராவுன் அவர்களை நோக்கி, சூனியக்காரர்களை நோக்கி கூறுகிறான், உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக இது ஒரு சூழ்ச்சியாகும். இந்நகரத்தில் இதில் வசிப்பவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக மூசாவுடன் சேர்ந்து நீங்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறீர்கள். இதன் விளைவை நீங்கள் அதி சீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினார். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சூனியக்காரர்களுக்கு குரு, அவர்தான் உங்களுக்கு தலைமை சூனியக்காரர் என்றும் அவன் வாய்க்கூசாமல் பொய் சொன்னான். அவன் திரட்டி வந்த சூனியக்காரர்கள் எல்லாம் தோற்றுவிட்டதோடு மட்டுமல்ல, ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அவன் நினைக்கும் போது அவமானமாக இருந்தது. பிராவுனுக்கு சிறுமையடைந்தவனாக, கேவலப்பட்டவனாக, எப்படியாவது சமாளிக்க வேண்டுமே என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்களோடு தொடர்பு படுத்தி பேசினான். இன்னும் சொல்ல போனால் பல ஆண்டுகள் மதியன் நகரிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இங்கே மிஸ்ருக்கு வந்த பிறகு, எகிப்துக்கு வந்த பிறகு கூட அவன்தான் பட்டணங்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பி சூனியக்காரர்களை ஒன்று திரட்டினான். அவர்களை இதற்கு முன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்ததும் கிடையாது. இந்த சூனியக்காரர்களை அவர்கள் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவர்களோடு இவர்களை தொடர்பு படுத்தி பேசினான். காரணம், அவன் கேவலமாக தோற்கடிக்கப்பட்டான். அதற்கு அவன் அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்கிறான், நிச்சயமாக நான் உங்களுடைய மாறுகைகளை வாங்கி பின்னர் உங்கள் யாவரையும் சிலுவையில் அறைந்து கொன்று விடுவேன் என்று கூறினார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அவ்வாறாயின் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்பிச் செல்பவர்கள். எனவே இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. காசு பணங்களுக்கு ஆசைப்பட்டு வந்தவர்கள், காணி நிலங்களுக்கு ஆசைப்பட்டு வந்தவர்கள், இவர்கள் உறுதியான அந்த ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு கொல்லப் போகிறாயா? கொன்று கொள். இந்த உலகத்திலேதான் உனக்கு அதிகாரம் எல்லாம். நாங்கள் நீ எங்களை கொன்றளித்தாலும் நாங்கள் செல்ல இருப்பது எங்களுடைய இறைவனிடம்தான் என்று அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள்.
தன்கிமு மின்னா இல்லா அன் ஆமன்னா பிஆயாத்தி ரப்பினா லம்மா ஜாஅத்னா ரப்பனா அஃப்ரி அலைனா ஸப்ரம் வதவஃபனா முஸ்லிமீன். எங்களுக்கு எங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள அத்தாட்சிகளை நாங்கள் நம்பினோம். சூனியம் அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து அதை நம்பினோம் என்பதற்காகவே நீ எங்களை பழி வாங்குகிறாய் என்று ஃபிரௌனிடம் கூறி, எங்கள் இறைவனே, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்களை மரணிக்க செய்வாயாக என்று அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் பிரார்த்தித்தார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், முற்பகலில் இணை வைப்பாளர்கள் மீது உதித்த சூரியன் பிற்பகலில் உயிர் தியாகிகளுடைய பேரிலே மறைந்தது. முற்பகலிலே அவர்கள் இணை வைப்பாளர்கள், பிற்பகலிலே அவர்கள் ஷஹீதுகள். ஆக அந்த அளவுக்கு ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே ஊடுருவி உறுதியாக நிலைகுலையாமல் உயிரே போனாலும் கவலை இல்லை, சத்தியத்தை ஏற்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு இருந்த அவர்களை ஃபிரௌனால் உயிரை எடுக்க முடிந்ததை தவிர அவர்களுடைய ஈமானை உருக்குலைக்க முடியவில்லை, சிதைக்க முடியவில்லை. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.